கோவில்பட்டி சிறுவன் மர்ம வழக்கில் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறுவன் மர்ம வழக்கில் பொய்யான தகவல்களை பரப்புவது குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க மட்டுமே உதவும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவில்பட்டி சிறுவன் மரண வழக்கில் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவில்பட்டி சிறுவன் மரண வழக்கில் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக காவல்துறையினர் விளக்கம் தெரிவித்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உண்மையான குற்றவாளிகளை அனைத்து ஆதாரங்களுடன் கூடிய விரைவில் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறையினர் தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகர் முத்துராமலிங்க தெருவை சேர்ந்த கருத்தப்பாண்டியனுடைய மகன் கார்த்திக் முருகன் என்பவருடைய தனது 10 வயது மகன் கருப்பசாமி என்பவர் காணாமல் போனார். இது தொடர்பாக கார்த்திக் முருகன் அளித்த புகாரின் அடிப்படையில் கோவில்பட்டி போலீசார் இது தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். காணவில்லை என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக சிறுவனை தேடக்கூடிய பணியிலும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 10ஆம் தேதி அன்று காலை 6:30 மணி அளவில் காணாமல் போன சிறுவன் சடலமாக பக்கத்து வீட்டு மாடியில் கண்டெடுக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சந்தேக மரணம் என்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறுவனுடைய சடலத்தை தூத்துக்குடி அரசு மருத்துவர் டாக்டர் மருத்துவ குழுவினர் பிரேத பரிசோதனை செய்தனர். ஆய்வுக்காக முக்கிய தடயங்கள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறுவனுடைய மரண சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சியினர் பல்வேறு சந்தேகங்களையும் அதே போல காவல்துறையினருக்கு கண்டனத்தையும் தெரிவித்து அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்டறிந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தரப்பில் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அவர்களுடைய தலைமை நேரடி மேற்பார்வையில் 2 ADSPக்கள் 4 DSPக்கள் மொத்தம் 10 தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்படையினர் 36 பேரிடம் இதுவரை விசாரணை நடத்தி 9 சந்தேக நபர்களிடமும் விசாரணை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆதாயத்திற்காக குற்றம் செய்யக்கூடிய மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய சந்தேகப்படக்கூடிய நபர்களை பிடித்து விசாரித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை இறுதி கட்டத்தில் உள்ளது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை அனைத்து ஆதாரங்களுடன் கூடிய விரைவில் கைது செய்வோம் என்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் பெற்றோரின் மனவேதனையும் கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அனைத்து மருத்துவ மற்றும் மனநல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களது வீடுகள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் சிறுவனுடைய பாட்டிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான குற்றவாளிகளை உறுதி செய்து கைது செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும், உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க மட்டுமே உதவும். எனவே இது போன்ற செயல்களை, அதாவது வதந்திகள் பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.